ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காக்கி ட்ரேடர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஷேர் மார்க்கெட்னால் என்ன, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் புரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. அதை நீங்கள் எப்படி புரட்டலாம்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடனாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டரை அவங்க கூட இது பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லோன் வாங்கலாம். மொத்தத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாயில் 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். மீதி 5 லட்ச ரூபா உங்களால் இது பண்ணலும் போது அந்த 5 லட்ச ரூபாவை பிரித்து கொடுக்குறீங்க. எத்தனை பேர் ஷேர் ஹோல்டராக வராங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் நான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 5 லட்ச ரூபாய்க்கு எத்தனை இதுவாகலாம், கிட்டத்தட்ட 50,000 கஸ்டமர்ஸாக இது பண்ணலாமா ஷேர்ஸாக. அதுதான் ஷேர்ஸை விற்கிறது வாங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோடக் நியூ இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்காக இப்போ செக்யூரிட்டி லாகின் வைப்பீங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா இதேமாரி தான் வரும். ஃபஸ்ட்டு என்னென்னா ரிஸ்க்கை பற்றி சொல்லும். 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறாங்க. எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு கிளியரான நாலேஜ் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறாங்க. அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாத்தையும் பற்றி இங்கே இருக்கும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் இங்கே இருக்கும். ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கும். நீங்கள் எல்லாமே இதிலே பண்ணலாம். ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபண்ட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபண்ட்ஸ் எவ்வளோ, வித்ட்ரா கொடுக்கலனா கொடுக்கலாம், எவ்வளோ இது ஹிஸ்ட்ரி, டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் இப்போ ஹோம் பட்டனில் இதெல்லாம் இருக்கும். வாட்ச் லிஸ்ட்டில் எதனா ஒரு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி, க்ரூட் ஆயில் பார்க்குறோன்னா க்ரூட் ஆயில். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1000 அப்படின்றபோது எம்சிஎக்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் க்ரூட் ஆயிலில். அதுதான் நான் மோஸ்ட்லி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் போடுவேன் இந்த யூடியூப் சேனலில். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி நான் 23,800 நான் பை பண்ணுறேன் அப்படின்னா பை கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஆர்டரு, மார்க்கெட் ஆர்டர், எஸ்எல் லிமிட் ஆர்டர், எஸ்எல் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா லிமிட் அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1112 இருக்குது 0.50 இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை நான் 1110 வந்தவொடனே எக்ஸிட் ஆகிறேன், இல்லை 113 வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறேன்னா கொடுத்துட்டு லிமிட் கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அதேமாரி மார்க்கெட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்னால் கரண்ட்டாக எந்த ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்திங்களா அந்த ப்ரைஸ் காணும். மார்க்கெட் கரெக்டாக எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற இதில் க்ளோஸ் ஆகும். எஸ்எல்எம்னா என்ன அப்படின்னா, எஸ்எல் லிமிட் ஆர்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாயில் வாங்குறீங்க. 100 ரூபாயில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விற்க போகிறீங்க. எவ்வளோ இல்லைங்கன்னா இப்போ பாருங்கன்னா ட்ரிகர் ஸ்டாப் லாஸ் எப்படின்னா, இப்போ நான் ஒரு 110 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிறேன். என்னோடய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 120 இருக்கும். இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். 10 பாயிண்ட் வந்தால் போதும். இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தொட்டதுக்கப்புறம் கீழே ரிவர்ஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிட்டு ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படின்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங் ப்ரைஸ், அதாவது எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது பண்ணும். அதுலேருந்து எத்தனை பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அதை வந்து கொடுப்போம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எம்மில் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து ரிவர்ஸில் ஆகும். பையிங் ப்ரைஸ் 110 இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிகர் ப்ரைஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரைஸோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் மேலே எவ்வளோத்துக்கு நம்ம டார்கெட்டு செட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டு. இது எல்லாத்துக்கும் இப்போ ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வைப் ஆகும். நான் சொன்ன மாதிரி சார்ஜஸ் பார்க்குறோம் அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 25 ரூபா இதேமாரி டோட்டலாக சார்ஜஸ் நம்மளுக்கு காமிக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூத் பிளான் போட்டு 1 இயருக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 8 to 9 ருபீஸ் தான் வரும்.
அப்படின்னும் போது ஒரு நீங்கள் 1000 ருபீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு 16 ரூபா இல்லை அப்படின்னா 20 ரூபா வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி டேக்ஸஸ் போகும். ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா 3.87 இது. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரோக்கரேஜுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் யூத் பிளானில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ரூபா தான் ஆகும். ப்ரோக்கரேஜ் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்தோடனே ஆர்டர் ஓப்பன் ஆனோடனே இங்கே இருக்கும் க்ளோஸ் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நிஃப்டியில். எவ்வளோன்னு கேட்டால் 24,000 கால்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு இப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சதால க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டர் தான் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கு. போர்ட்ஃபோலியோவில் இல்லை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நான் என்றைக்கு வாங்கியிருக்கேன், இது வந்து பார்த்தோன்னா 2 டேஸ் பிஃபோர் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணேன். எவ்வளோவில் 45 ருபீஸில் கிட்டத்தட்ட ரேஞ்சில் நான் க்ளோஸ் பண்ணதால் 949 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி. வெறும் 1 லாட். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 125 ஐ திங்க், சாரி எக்ஸாக்டாக தெரியல. 6 × 25 150. ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 போட்டேன். எனக்கு 950 வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்? 9% கிட்டே எனக்கு 90% கிட்டே வந்திருக்கு. 90%ஆ இல்லை எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கூட பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு பார்க்குறீங்க, குளோபல் இது எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதை பார்த்துட்டோம். ஆப் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகும் அதை பற்றி பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஒரு ஷேர் மார்க்கெட் இப்படி போயிட்டு இதில் கன்சால்டேட் பண்ணி தான் இப்படி போகும். இப்படியே தான் போயிட்டுருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே பை பண்ணணும், இங்கே செல் பண்ணணுன்ற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த இன்டர்மீடியேட்டில் நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கணும். இப்படியே இப்போ லென்த்தாக ஹையாக போனாலும் ரிஸ்க்கு. டப்புன்னு ஒரு செல்லை அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி மூவ் ஆகுது ஷேர் மார்க்கெட். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஒரு 10 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குதா, செல்லு கொடுத்தேன். திருப்பியும் ஒரு 10 ருபீஸில் செல்லு கொடுத்தேன். அப்படின்னும் போது எனக்கு ப்ரோக்கரேஜ் மட்டுமே இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு 80 ஆகுது. இப்போ 100க்கு நான் 80 வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்கரேஜாக கட்டுற மாதிரி இருந்துச்சு. போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம வெயிட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்பவுமே வந்து பார்த்தோன்னா முதல்ல பை பண்ணுவாங்க, பை பண்ணுறவங்களும் இருப்பாங்க, செல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் ஸ்ட்ரகிள் நடக்கும். நீ வாங்குறியா, நான் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதேமாரி ஸ்ட்ரகிள் ஆகும். அதில் தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 வாங்குறீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸு ஒரு 90 வரைக்கும், அதிகபட்சம் 10 பாயிண்ட் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா டார்கெட் 110னா இது வரைக்கும்லாம். இப்போ இது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே எக்ஸிட் ஆகலாம். இது வரைக்கும் வந்துடுச்சு லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸ்டாப் லாஸ் நான் எனக்கு லாஸ் வேணாம் அப்படின்னா. அடுத்து என்னென்னா, இப்போ எந்த பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பேரலல் பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் முக்கால்வாசி மோஸ்ட்லி. எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்த வாங்குகிறாங்க, இங்கே போகுது. இது இப்போ 10 ரூபாவில் வாங்கி 20 ரூபா போயிடுச்சு போதும் அப்படின்னு செல்லருக்கான்றாங்கன்னா செல்லர் அதிகமாக இது பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இங்கே ஒரு 8 ரூபாயில் வருது. திருப்பியும் நம்ம பை பண்ணுறாங்க, போதும் இதுக்கு மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 18ல் வராங்க. இதேமாரி குறைஞ்சி வரும்போது ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த இடத்த வரும்போது நம்மளுக்கு எதனா ஒன்று நடக்கணும். ஒன்று செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணணும், இல்லை அப்படின்னா பையர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் ஆகணும். இதுதான் நடக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, அதுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தால் மட்டும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தெரியாதவங்க நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 12K லாஸ். எவ்வளோ நேரத்தில்னு கேட்டால் வெறும் 1 மினிட்ஸில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இது நாலேஜ் இல்லாமல் நான் பண்ணதால் அதுக்கப்புறமா ஒரு 8K வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ரிவோக் பண்ணி கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்னோடய பேட்டர்னை நான் கண்டுபிடிச்சேன். சரி இதை தான் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்லாம் பார்த்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான்
பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் நான் லாஸ் ஆன மாதிரி யாரும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி ஃப்ரீயாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன், செல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அது எக்ஸாம்பிளாக ஒன்று காமிக்கிறேன். இப்போ க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸில் போகிறோம், ஜூலை மந்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கொடுத்துருக்கேன். என்னோடய அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நான் பைக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஏறிடுச்சு, பரவாயில்ல, என்ன சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இது இப்போ இங்கே வந்திருக்கு. வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்த பை பண்ணியிருப்பேன். நான் பை பண்ண உடனே எக்ஸிட் ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இதை பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த கர்வ் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ரிவர்சல் ஆகி ஆகணும். இப்போ ஏறுது அப்படின்னா ஒரேடியாகவும் ஏறாது, இறங்குது அப்படின்னாலும் ஒரேடியாக இறங்காது. ஏறி இறங்கி தான் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த இடத்த பை பண்ணுவேன். எவ்வளோ, 6760 வச்சுக்குவோம். என்னோடய ப்ராஃபிட்டு இங்கே புக் பண்ணால் கூட 60லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு, 30 பாயிண்ட்டு. நம்மளுக்கு ஒரிஜினலில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம க்ரூட் ஃபியூச்சர் இதை பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 lakhs போகும். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வேல்யூ க்ரூட் ஆயில் 6750 இல்லை 6700 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜில் அதில் போய்ட்டு நம்மளுக்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன் 6750. இப்போ இதில் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னா கால் ஆப்ஷன் சிஇ, இறங்க போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பிஇ. இப்போ நான் இதை பை கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ மார்ஜின் கேட்குது, 15,000. இப்போ நீங்கள் 15,590 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பை பண்ணலாம். பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த சார்ட்டில் பார்ப்போம். இப்போ ஒரிஜினல் சார்ட்டை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளுக்கு மார்ஜினும் கம்மியாக இருக்கும். இதை பாருங்கள், நேற்று சொன்னல அதே தான். இப்போ இந்த இடத்த நம்ம கிட்டத்தட்ட பை பண்ணியிருக்கோம். ஒரு கேண்டில் வந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ, 165 நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 177, 10 பாயிண்ட்ஸு ப்ளஸ்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 எடுத்து நம்ம பண்ணு வந்துடலாம். இல்லையா இந்த இடத்த நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொடிக்ஷனில் 142, ஆனால் உங்களோட இது எவ்வளோ 186, கிட்டத்தட்ட 40+ பாயிண்ட்டு. அப்போ 4000 உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான், இதை வந்து இப்போ பண்ணுவோம். டெய்லியும் நான் பை பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், செல் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். காலையில் நம்ம எந்தத்தை வாங்கலாம், எந்தத்தை விற்கிறோம் அப்படின்ட்டு 2 வீடியோ போடுவோம். எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். கேர்ஃபுல்லாக ஐடியா இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சளவுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.